வணக்கம். சமூக ஊடகங்களினால் நன்மையா தீமையா? இதுவே என் தலைப்பாகும். சமூக ஊடகங்கள் நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவை. பொறுப்புடன் பயன்படுத்தினால் நன்மையாகவும் இல்லையேல் தீமையாகவும் முடியும். தகவல்களை உடனுக்குடன் பகிர்தல், கல்வி மற்றும் வியாபார வளர்ச்சி, உலகளாவிய இணைப்பு போன்றவை பாதிப்புகள் மற்றும் தனிநபர் தரவு பாதுகாப்பு குறைபாடுகள் ஆகியவை பெரும் தீமைகளாக உள்ளன. அவையோரே சமூக ஊடகங்கள் நன்மைகளை பார்ப்போமா? விரும்பிய செய்திகளில் நொடிப்பொழுதில் உலகம் முழுவதும் பகிர முடிகிறது. கல்வி சார்ந்த வீடியோக்கள் மூலம் அறிவை மேம்படுத்திக் கொள்ளலாம். சிறு தொழில் முதல் பெரு நிறுவனங்கள் வரை தங்களை விளம்பரப்படுத்தி வாடிக்கையாளர்களை அடைய முடிகிறது. வெகு தொழிலில் உள்ள நண்பர்களையும் உறவினர்களையும் எளிதாக தொடர்பு கொள்ளலாம். சமூக ஊடகங்கள் தீமைகளை பார்ப்போமா? அதிகப்படியான சமூக ஊடகங்களில் பயன்பாடு படிப்பு மற்றும் வேலையில் கவனச்சிதறலை ஏற்படுகிறது. வதந்திகள் மற்றும் உண்மை தன்மையற்ற தகவல்கள் வேகமாக பரவி குழப்பத்தை உண்டாக்கின்றன. பிறரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை, தாழ்வு மனப்பான்மை மற்றும் மன அழுத்தம் ஏற்படுதல், சைபர் குற்றங்கள், தனிப்பட்ட தகவல்கள் திருடுதல் போன்றவை அபாயங்கள் சமூக ஊடகங்களில் உள்ளன. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை அருந்துவது போல சமூக ஊடகங்களில் உள்ள நன்மைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு தீமைகளை விடுத்து பாதுகாப்பாக பயன்படுத்துவதே அறிவுடைமையாகும். நேர வரம்புகளை விடுத்துக் கொள்வது இதன் தாக்கத்தை குறைக்க உதவும். நன்றி.